நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகாலை பொழுதில் நாங்கள் உம்மை தேடுவதிலே ஆண்டவரே மகிழ்ச்சியோடு குடமை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாடி வந்திருக்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ண நன்மையினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வருவீராக. அன்பு தெய்வமே, இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதியும், எங்களோடு கூட தங்கியிருப்பீராக. ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்தியா தேசம் முழுவதும் உலக நாடுகள் எங்கும் உடைய இரத்தத்தை தெளித்து ஆண்டவரே கல்வாரியின் கொடி, ஜெயக்கொடி எல்லா இடங்களிலும் ஓங்கி பறக்க உமது நாமம் மகிமைப்பட இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தாவாக எங்கள் நடுவிலே மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் அப்படியே நின்றபடி ஒரு பாடலை பாடுவோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 ஹல்லேலூயா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. கொஞ்ச நேரம் உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஜெபித்து இந்த நாளை முடிக்க நீர் எங்களுக்கு கிருபை தார். அன்பு தெய்வமே, ஆத்தும நேசரே, ஆத்தும மணவாளனே, எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்தவரே, உமக்கு கொடானு கொடி நன்றி தகப்பனே. ஹalleluya ரிபானா சந்துரபா உரஹம்தனா துனி ககந்தரபா ரிமன மௌ சப்த ஹத்துந்தரா தினி ககந்தரா ரிமன மௌர ஹந்தர் துனியாங்கர தியாங்கரபா. ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்கள் நடுவிலே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எங்கள் நடுவிலே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. எங்களோடு தங்கிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கிருபையை உதாசீனப்படுத்தாதே என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நான் பார்க்குறோம். நம்முடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில்
இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம்னா நம்முடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். எது வரைக்கும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற பெயர் கிறுக்கப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம ஜீவ காலத்தில் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்கும் உயிர் வாழ்கிற காலங்களில் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்ட நிலைமையில் பரிசுத்தமாய் வாழ்ந்து முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ளே நிலைத்து நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன உண்டு, அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் என்ன செய்ய மாட்டார், ஆண்டவர் கிறுக்கி போட மாட்டார். அதனால் இந்த நாளில் இந்த கிருபை அதை உதாசீனப்படுத்தாதபடி சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கும் போது, அதை அறிக்கை செய்யும் போது, வர இருக்கிற நித்திய வாழ்க்கைக்காக இந்த பூமியிலே தங்களை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுக்கும் போது அதில் எல்லாருக்கும் என்ன கிடைக்கும், பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அப்போ இப்படிப்பட்ட அந்த கிருபையை எப்படியெல்லாம் ஜனங்கள் போக்கடித்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். முதல் வசனம் துவங்கி 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் ஒரு வசனங்களாக நாம் வாசித்து தியானிக்கலாம். மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இதில் நாம் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது, மனிதர்கள் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு மகள்கள் பிறந்த போது, தேவனுடைய மகன்கள் மனிதர்களுடைய மகள்களை மிகுந்த அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். இந்த காரியத்தை நிமித்தமாக ஆண்டவராகிய கர்த்தருடைய இருதயம் என்ன செய்துதான், மனசாபப்பட்டது. உலகத்தில் மனிதர்கள் பெருக துவங்கும் போது தேவனுடைய குமாரர், ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆதாமுடைய சந்ததியிலிருந்து அப்படியே வந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள், அப்போது அவர்களுக்கும் மனிதர்கள், சாதாரணமான மனிதர்களுக்கும் நடுவில், அதாவது அந்த நேரத்தில் பார்க்குறோம் ராட்சசர்கள் பூமியில் இருந்தாங்களா, அவர்கள் தேவனுடைய மகன்கள், அவர்கள் சாதாரண மனிதர்களுடைய மகள்களோடு இணைகிறதினால் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது அப்படி பிள்ளைகளை பெற்ற போது அவங்க எப்படி இருந்தாங்களா, அவர்கள் பிரசித்தி பெற்ற பலவான்களாக இருந்தார்கள், பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாக இருந்தார்கள். இப்போ மனுஷனுடைய அக்கிரமம் ரொம்ப பெருகி போனது. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு என்ன செய்தாராம், எதற்காக இந்த மனிதனை உண்டாக்கினேன் என்று கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். ஆனால் அது அவர் இருதயத்துக்கு எப்படி இருந்தது, விசனமாய் இருந்தது. தனது சாயலின்படியே ஒரு ஆதாமை படைத்து அதுக்கப்புறம் ஏவாளை படைத்து ஆண்டவர் அதிகமாய் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருகச் செய்து ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்த பிறகு இவர்களுடைய சந்ததியில் வருகிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் பார்க்கும்போது அவர் என்ன செய்தாராம், இந்த மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டாராம். அப்போது கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது, கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கும்போது, தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தானா, நோவா நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான்.
இந்த குணங்கள் இன்று நமக்கு காணப்படுதா? நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மை சூழ இருக்கிற உலகம் எப்படி இருக்குது? பயங்கரமான பாவங்களிலே இருக்குது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாட்களில் நிறைய மனுஷருடைய அறிவு பெருத்து போச்சு, நிறைய படிச்சுட்டாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி அநேகரோடு கூட நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொள்ளுகிறாங்க. ரொம்பவும் அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்காதபடி, அதிக முக்கியத்துவம் கொடுக்காதபடி வாழ்கிறதுனால அவங்களுக்கு எப்படி இருக்குது? எல்லா மனிதர்களும் ஒன்று தான், நம்ம எல்லாரோடையும் பழகலாம் அப்படிங்கிறத விட இன்னும் மேலான ஐக்கியங்களை கொண்டு இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக காணப்படுகிறாங்க. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? நோவாவை போல இருக்க வேண்டும். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான். அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ விதமான பாவங்கள் இருந்தாலும், எத்தனையோ வகை கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, எத்தனையோ சபைகளுக்கு போகிற பிள்ளைகள் பல வெரைட்டியாக இருப்பாங்க, எவ்வளோ ஊழியக்காரர்கள் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நோவாவை போல இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வேன்னு சொல்லுகிறாரு? அந்த கிருபையினால் அந்த நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம வருகிறவர்களாக இருக்கிறோம். சில பேர் வீட்டில் கிளம்பி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நமக்குள்ள இந்த ஒரு பயம் இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி நாம் லோத்துவை குறித்து நாம் பார்க்கும்போது பாருங்கள், லோத்து கூட இருந்த மற்ற பிள்ளைகளெல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான பாவங்கள் நிறைந்தவர்களாக காணப்பட்டாங்களா. ஒரு காலத்தில் லோத்துக்கு எப்படி இருந்துச்சு? அந்த சோதம் குமாரா எப்படி இருந்துச்சாம்? ரொம்பவும் மிகவும் அற்புதமான ஒரு இடமாக காணப்பட்டது. ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்து போனான் என்பது நமக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் துவங்கி சில வசனங்களை வாசிக்கலாம். அந்த இரண்டு தூதர் எதற்கு வந்தாங்க என்று நாம் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் வந்து ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமோடு பேசி என்ன செய்கிறாரு? இந்த சோதோமுடைய ஜனங்கள் மிகவும் அக்கிரமங்களை செய்கிறார்கள், அவர்களை குறித்து 20ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு சோதம் கொமராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டினதின் கூக்குரல் ஆமாம். அடுத்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுது, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், சோதோமுக்கு 2 தூதரும் சாயங்காலத்திலே வந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது லோத்து என்ன செய்கிறான்? அவர்களுக்கு எதிர்கொண்டு குனிந்து, ஆண்டவமார்களே, அடியோண்டிய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்போ அந்த சோதோமுல அந்த லோத்துவுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கும்? இந்த 2 தூதர்கள் இல்லைன்னா நம்ம மனிதர்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த 2 தூதர்களும் இப்படி மரத்தடியில் உட்கார்ந்து இளைப்பாரும்போது அவர்களுக்கு அந்த சோதோமின் பாவம் நிறைந்த ஜனங்களால் பிரச்சனைகள் வரும் என்கிறதுனால என்ன செய்கிறாரு? உள்ளே கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து அவர்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுத்து நீங்கள் படுத்து உறங்குங்க என்று சொல்லும்போது என்ன நடந்தது? 4-5 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் படுக்கும் முன்பு சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் 4 திசைகளிலும் இருந்து வந்து அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை நோக்கி, உன்கிட்ட வந்த அந்த ஜனங்களை நீர் என்ன செய்யும்? அந்த மனிதர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள்.
அப்போ பாருங்கள் எவ்வளோ மோசமான ஒரு சோதமுடைய பாவங்கள் இன்றைக்கி என்ன செய்து உலக நாடுகளின் பல பகுதிகளில் நம்ம இந்தியா தேசத்தில் கூட அநேக இடங்களில் காணப்படுகிறது. அப்போ இப்படி அருவருப்பான ஒரு பாவம் நிறைந்த அந்த சோதம் அப்படியாக இருக்கும்போது லோத்து என்ன செய்யறதுன்னு தெரியாதபடி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய திருமணம் முடியாத 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்களையாவது நான் அனுப்புகிறேன், அவர்களையாவது அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. இதில் பார்க்கும்போது வெளியே கொண்டு வந்து விடுகிறேன், ஏதோ நீங்கள் உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் என்று 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புருஷர் என் கூரையின் நண்டையில் வந்ததுனால அவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, கதவை உடைச்சி தள்ளிக்கிட்டு உள்ளே வரணும்னு பார்க்குறாங்க. அப்போ என்ன செய்தாங்களா, அந்த புருஷர்கள், அந்த தூதர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்களுடைய அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி எல்லோருக்கும் ஒரு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிறாங்களாம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, வாசலை தேடி 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 அலுத்து போனார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த வசனம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? பாவம் ஒரு இடத்துல பெருகும்போது தேவனுடைய கோபம் என்ன செய்து அதிகமாகிறது. ஆண்டவருடைய கோபம் இறங்கினா நம்மளால நிலைக்கு நிற்க முடியவே முடியாது. அப்போ இந்த தேசத்துலனாலும் உலக நாடுகளின் எந்த பகுதிகள்னாலும் ஒரு குடும்பத்தில் கூட பாவம் அதிகமாகும் போது என்ன செய்கிறாரு, ஆண்டவர் வந்து அதை பொறுத்து கொள்ள முடியாதபடி அந்த குடும்பங்களிலே இடைப்படுகிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த புருஷர் லோத்தை நோக்கி என்ன சொல்கிறாங்க, உனக்குரியவர்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு சீக்கிரமாக இந்த இடத்தை விட்டு வெளியே போ, இந்த ஸ்தலத்தை நாங்கள் அழிக்க போகிறோம் என்று சொல்லும்போது லோத் என்ன செய்கிறான், குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடு பேசி இந்த ஸ்தலத்தை விட்டு போலான்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருந்ததா, இதெல்லாம் ஏதோ ஒரு விளையாட்டு போல காணப்பட்டதா. அவங்க என்ன செய்கிறாங்க, அழிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுகிறதா நினைத்தாங்களா. மக்கள் மாறின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அறியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் என்ன செய்தாங்களா, அவன் கையையும் மனைவியின் கையையும் 2 குமாரத்திகளின் கையும் அவனை பட்டணத்திற்கு பிடித்து வெளியே கொண்டு போய் வந்து விட்டார்கள். பின்னிட்டு திரும்பி பாராது எல்லாம் ஓடுங்க என்று சொல்லும்போது அவன் என்ன செய்யறான், லோத்து கூட நான் ரொம்ப தூரம் ஓட முடியாத ஆண்டவரே, எனக்கு இங்கே பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், இதோ ஊர் இருக்கிறது, அங்கே ஓடி போகத்தக்கதாக கிட்ட இருக்கிறது, சின்னதாக இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்று கேட்டுக்கொண்ட போது அவங்க என்ன செஞ்சாங்களாம், சரி நீ கேட்டுக்கொண்டபடியே செய்கிறேன், நீ ஓடிப்போ என்று சொல்லும்போது அவன் ஓடி போய் தன்னை தப்புவித்து கொள்ளுகிறான். ஆனால் யார் திரும்பி பார்த்தது, லோத்துவினுடைய மனைவி. 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எல்லாம் வானத்திலிருந்து சோதோமின் மேலும் கொமராவின் மேலும் கத்ராலை வானத்திலிருந்து கந்தகம் அக்னியை வர்ஷிக்க பண்ணி எல்லாம் அழிந்து போனது. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மனைவி என்ன செய்தாங்களாம், பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினாள். இப்போ தேவனுடைய கிருபை ஒரு குடும்பத்தை தேடி வருகிறது. ஆனால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்கிறாங்க, சிலர் தாமதம் பண்ணாலும் ஆண்டவருடைய கிருபை அவங்களை வெளியே கொண்டு போய் விட்டது. அதற்கு நடுவில் அந்த கிருபையை உதாசீனப்படுத்தினதுனால லோத்துவினுடைய மனைவி என்னானாங்க, உப்பு தூணாய் மாறினாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு தேவன் கிருபையாய் கொடுக்கிற வாழ்நாட்கள், பல சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனாலும் கூட அவங்க
என்ன செய்கிறது இல்லை, அந்த கிருபையை பெரிதாக நினைக்கிறதே கிடையாது. எவ்வளோ மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் வந்திருக்கும். அந்த வியாதிகளிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருப்பார். ஆனால் அவர்களும் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பாதபடி நல்ல சுகம் வந்தவுடனே பெருமையினால் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்களுக்குள் கடந்து போகிறாங்க. அநேகர் ஆண்டவர் யார் என்று சொல்லி கர்த்தரையே தேடாதபடிக்கு, ஆலயத்திற்கு வராதபடிக்கு இருதயத்தை அடைத்து கொண்டவர்களாக வாழுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் கிருபையை உதாசீனப்படுத்தாதே. யோனாவை குறித்து நாம் வாசிக்கும் போது யோனா என்ன சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யோனா எங்கிருந்து ஜெபித்தாராம், அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவர் ஜெபித்தாராம். அப்படி ஜெபிக்கும் போது பாருங்க, மிகுந்த நம்பிக்கை, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி யோனா 2ஆம் அதிகாரம் முழுவதிலையுமே யோனா எப்படியெல்லாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ எனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள், பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எவ்வளோ கிருபையினால் என்ன செய்கிறார், ஒவ்வொருவருக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கிருபை, தயவு ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதுல தேவன் தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையாக எவ்வளவோ நன்மைகளை கரங்களிலே கொடுக்கும்போது சில பேர் என்ன செய்யறதில்ல, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை விட அவங்க மனதில் தீர்மானித்திருக்கிற ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க, அதையே பெரிதாக எண்ணுவதனால தேவன் நம்முடைய கரத்தில் கொண்டு கொடுக்கிற அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை உதாசீனப்படுத்தி வெறுமையின் வாழ்க்கையை இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. யோனா அப்படிதான் சொல்லுகிறார், பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் அவர்களை கர்த்தரை பின்பற்றுள்ள கர்த்தர் கொடுக்கிற கிருபையை உணர்ந்திருப்பாங்க, ஈவை உணர்ந்திருப்பாங்க. தங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு நிலையற்றது, இதில் ஆண்டவர் ஒருவர் என்னை நிழல் போல தொடர்ந்து பாதுகாக்கிறாரே, எல்லோரும் கைவிட்ட போதும் அவர் என்னோடு இருக்கிறாரே என்று சொல்லி நினைக்கிற அந்த நினைவு, அது யாருக்கு தான் வரும், தேவனுடைய பிள்ளைகள், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகள், நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு மட்டும்தான் வரும். ஆனால் மாயை பற்று கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வாங்க, அந்த மாயான காரியங்களில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், எப்படியா வாழலாம், யாரை ஏமாற்றி எத்தனை சொத்துக்களை அபகரிக்கலாம், இந்த உலகத்தின் காரியங்கள் தானே தவிர நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் யோனா சொல்லுகிறார், நானோ வெனில் துதியின் சத்தத்தோടെ உமக்கு பலியிடுவேன். நான் உமக்கு பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அது பாருங்க, வாய் திறந்து அது அறிக்கையிடுகிறார். நம்ம கூட வாய் திறந்து என்ன செய்யணும், தேவனுடைய கிருபையை கொண்டாட வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறதும், நம்முடைய குடும்பங்களை இன்னும் ஆண்டவர் மன்னித்து இன்னும் நாம் ஓடுகிற ஆண்டவருடைய அந்த ஓட்டத்தில் நாம் ஓடுகிற அளவுக்கு அவங்க ஓடாட்டாலும், மெதுவாய் நடந்தாலும், குந்தி நடந்தாலும், வலது இடது புறம் சாய்களாக நடந்தாலும், இன்னும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் எவ்வளோ கிருபையாக இருக்கிறார், மன்னிக்கிறார். ஒரு நீதிமான் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த நீதிமான் நிமித்தம் அந்த முழு குடும்பத்தில் இருக்கிற பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறார். பரிந்து பேசுகிற பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உடனே நடந்தது என்ன, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் என்ன செய்தது, யோனாவை கரையிலே கக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை, இந்த கிருபையின் மூலம் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு யோசித்து பாருங்க. கெட்ட குமாரன் திரும்பி வருகிறான். அவனுக்கு அவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் தகப்பனுடைய வீட்டில் கால் வைக்கிறது கூட தகுதி கிடையாது. ஆனால் ஒரு வேலைக்காரனை போல போகிறேன் என்று சொல்லி துணிந்து அவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு போகும்போது அவனுக்கு கிடைத்தது அதே தகப்பனுடைய அன்பு.
பல விதங்களில் என்ன செய்கிறார், அந்த மகனை வேலைக்காரனாக இல்லை, தன்னுடைய மூத்த குமாரனை விட அந்த இளைய குமாரனுக்காக, கெட்ட குமாரனுக்காக அவர் என்ன செய்கிறார், அந்த அன்பை வெளிப்படுத்தி அவனை அணைத்து கொண்டு அந்த இடத்துல ஒரு பெரிய விருந்து கொண்டாடுதல் உண்டாகிறது. இப்படிதான் தேவனுடைய கிருபை தேவ பிள்ளைகளை நோக்கி வருகிறது. உலகத்தில் இருக்கிற சவுலை தேடி வந்த கிருபை என்ன செய்தது, சவுலை பவுலாக மாற்றி எத்தனையோ சபைகளை ஸ்தாபிக்க, ஆண்டவருக்காக பலத்த சாட்சியை நிற்க அந்த பவுலை ஏற்படுத்தினது. இன்னைக்கு உங்களை என்னை குறித்து பார்த்து கூட ஆண்டவர் சொல்றார், என் கிருபையை உதாசீனப்படுத்தாதே. நாகமான் உதாசீனப்படுத்தி இருப்பார். ஏன்னா எங்கள் ஊர்லலாம் தண்ணி இல்லையா, நான் இங்கே வந்து இந்த யோர்தானில் தான் குளிக்க வேண்டுமா, நான் முங்க வேண்டுமான்னு சொல்லி பல சட்டங்களை பேசின அந்த நாகமான் கொஞ்சம் இருந்திருந்தால் அந்த கிருபையை மிஸ் பண்ணியிருப்பார். ஆனால் கூட வந்தவங்க என்ன சொன்னாங்க, பெரிய காரியத்தை இந்த ஊழியக்கார மகன் சொன்னால் செஞ்சிருப்பீங்கல்ல, இது ஒரு சிறிய காரியம் அப்படின்னு சொல்லும்போது கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்த போது பார்த்தீங்கன்னா நாகமானுடைய அந்த குஷ்டம் அவனை விட்டு நீங்கினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாம் நிற்கிறது தேவனுடைய கிருபை. ஒருவேளை விழுந்து போன பிள்ளைகளை குறித்து கூட நமக்கு என்ன வேண்டும், ஒரு கரிசனை வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த தொழுவத்தில் இராத ஆத்துமாக்கள் அநேகர் உன்னை சுற்றில் இருக்கிறாங்களே, சபைக்கு வெளியே இருக்கிறாங்களே, உன்னை சூழ்ந்து இருக்கிறாங்களே, அவர்களையும் கொண்டு வர என்னுடைய ஆத்துமா என்ன செய்கிறது, தாகம் கொண்டு இருக்கிறது என்று இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார். அதனால் இன்னைக்கு கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோமா? நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும் போது கூட ஆண்டவர் ஏதாவது நம்மக்கிட்ட வந்து ஏதாவது எழுதி கொடுத்தாரா? சர்டிஃபிகேட் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாயினால் அறிக்கையிடுகிறோம், நான் ரட்சிக்கப்பட்டேன், என் பாவம் கழுவப்பட்டது, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், அதை அறிக்கையிடும்போது கர்த்தர் மிகுந்த கிருபையினால நமக்கு என்ன செய்கிறார், அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை தருகிறார். தாவீது ஒரு முறை பயங்கரமான பாவம் செய்தார். ஆனால் அந்த பாவத்தினுடைய விளைவாக வந்த எத்தனையோ விதமான அந்த மனசாட்சி பாதிக்கப்பட்டு சங்கீதம் 51 கதறி கதறி அழுகிறார். அழுதுட்டு மறுபடியும் தேவன் வந்து கிருபையை கொடுக்கும்போது அந்த கிருபை என்ன செய்கிறாரு, பற்றி கொள்ளுகிறார். அவர் கொடுத்த தண்டனை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், நம்ம அந்த கிருபையை உதாசீனப்படுத்திடுவோம். ஆண்டவர் வந்து எப்படி சொல்றார், நான் காயப்படுத்துவேன், நானே காயம் கட்டுவேன், நானே அடிப்பேன், ஆனால் என் கை என்ன செய்யும், உங்களை ஆற்றும்னா சொல்லுகிறார். ஆனால் சில பேருக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம எப்படி வாழ்ந்தாலும் சரி ஆண்டவர் நமக்கு ஒரு சிக்ஷையும் கொடுக்கவே கூடாது, ஒரு சின்ன துன்பத்தை கொடுக்கக்கூடாது, ஒரு சின்ன ஃபெயிலியர் கொடுக்கவே கூடாது. எல்லாத்துலேயும் 100க்கு 100% நம்ம எப்படி நடந்தாலும் ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், அநியாயத்தை சகித்து கொள்ளாதவர். இதை நம்ம மனசில் வச்சோம்னா நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கொடுக்கிற கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை தொடர முடியும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடலுக்கு என்ன செய்யாது, ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இன்னைக்கு பாருங்க, நம்ம தேவ சமூகத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறோம். சில பேர் ஆலயத்துக்கு கிளம்பி போய் கொண்டிருக்கலாம், அவங்களுடைய ஆராதனைகள் வித்தியாசப்பட்ட நேரமாக காணப்படலாம், பல சர்வீஸ் நடக்கும். அதனால் காலையிலையோ இல்லைன்னா 2வது சர்வீஸ்க்கோ இல்லை 3வதுக்கோ இல்லை ஈவினிங்கோ அப்படி ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று நினச்சி பார்ப்போம், இன்னைக்கு எத்தனையோ பேர் சாதாரண ஒரு சின்ன காரியத்திலேயே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறாங்க. தேவனை அறியாதபடி ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி விழுகிற பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை என்னை ஆண்டவர் தப்பு வைத்து இருக்கிறாரே, இந்த உலகத்தில் உயிரோடு நம்ம இருக்க வைத்து இன்னும் நம்முடைய குடும்பங்களுக்கு உயிர் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறாரே. பயங்கரமான பாவத்தை செய்த அந்த சவுல், அந்த ஸ்தேவான் கொலை செய்யும் போது அந்த சவுல் அங்கே பக்கத்தில் தான் இருந்தார். ஆனால் அதே சவுல் அவன் பவுலாக மாறுவான் யார் நினைக்க முடியும்? ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் என்ன செய்தது, ஒரு சவுலை பவுலாக மாற்றினது. அதே மாதிரி இன்றைக்கும் கூட இன்னைக்கு ஒருவேளை பாவத்தில் இருக்கலாம், குடி வெறியில், இல்லைன்னா விபச்சார வேசித்தன பாவங்களில், இல்லைன்னா சிகரெட்டு, அந்த மாதிரி கஞ்சா பழக்கங்கள், போதை மருந்து பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் அடிக்ட் ஆகியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, உங்களை நான் எப்படி
ரட்சித்தேன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடைய காரியம் கிடையாது, என்னுடைய ஈவு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதே போல இப்படி அடிக்ஷனில் இருக்கிற, அடிமைத்தனத்தில் இருக்க எந்த பிள்ளையும் ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் அவருடைய பெயர்களை வைத்து நாம் ஜெபிப்போம். அவர்களுக்கு முன்னாடி நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாய் கர்த்தரை நாம் வெளிப்படுத்துவோம். தேவன் அதிசயங்களை காண செய்வார். அப்படியே ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா. ஒருவேளை அதிகாலையில் ஆண்டவரை எழுந்து இருந்து ஆண்டவரை ஆலயத்திற்காக புறப்படுகிற வேளையில் அவளை ஜெபங்களை முடித்து அன்றைய இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே புறப்படலாம். ஆண்டவரே, அவளுக்கு இருக்கிற தடைகளை மாற்றுவீராக. குடும்பத்தில் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரே ஒருவர் இருக்கும்போது ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கொண்டு சத்துரு கிரியை செய்யாதபடி, எதிர்ப்புகளை கொடுக்காதபடி, ஏளனம் செய்யாதபடி, பரியாசங்களை கொடுக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு விடுதலை ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவளை தேவைகள் சந்திக்கப்படுவதாக. மன ரம்மியத்தோடு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவரே ஆலயத்துக்கு கடந்து செல்லவும் என் ஆண்டவரே அப்பா ஒரு மனமாய் கர்த்தரை போற்றி பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரே ஆலயத்தின் சம்பூர்ண நன்மைகளை பெற்றவர்களாய் வீடு திரும்ப கிருபை தருவீராக. இந்த நாள் அவர்களுக்கு மனமகிழ்ச்சி நாளாக இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய ஊழியத்தை செய்ய ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. தங்களை மறந்து பின்னாடி ஓடி வருவதன் நிமித்தமாக முழு குடும்பத்தின் ரட்சிப்பு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.